தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தாவேகா சார்பாக மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்க அப்படிதான், நீங்கள் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தை. செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தாவேகாவின் கோரிக்கை என்ன? எதன் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையம்தான் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்? விஜய் அரசியல் சுற்றுப்பயணத்துடைய 3வது கட்டமாக நேற்றைய தினம் கரூர்ல உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஸ்டாம்பீட் எனப்படக்கூடிய கூட்ட நெரிசல்ல சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுல சதி இருப்பதாக கூறி இன்று காலையில நேரடியாக நீதிபதியை சந்தித்து இந்த வழக்க அவசர நிலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மனு செய்திருந்தார். இந்த நிலையில நாளை மதியம் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தாவேகா சார்பில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இந்த ஒரு மனு செய்திருக்கிறார். அதே போல இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை முன்வந்து எடுத்து இதனை விசாரிக்க வேண்டும் என்ற மனுவை கொடுத்திருக்கிறார். ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக இந்த மனு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எனப்படக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான அந்த அப்ளிகேஷன் மெசேஜும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நபர் கமிஷன் எப்படி விசாரணையை துவங்கி இருக்கிறதோ அதே போல தேசிய உரிமைகள் ஆணையம் விரைவில் அவர்களுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது. நாளைய தினம் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை பிரிவுல இந்த விசாரணை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய உரிமைகள் ஆணையம் சார்பிலான விசாரணை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.